அம்மாவோட 77வது பிறந்தநாள் கொண்டாடுறதுல எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனாலும் அம்மாவோட இறப்புங்கிறது ஒரு பேரிழப்பாக தான் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. இதில் அம்மாவோட 2026 எலெக்ஷனில் எல்லாருமே கூட்டாக சேர்ந்து ஆட்சி நடத்தினோம்னா நம்ம எதிர்காலத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்புகிறோம். இப்போ நிறைய திட்டங்கள் அம்மாவோட ஆட்சியில் நடந்த திட்டங்கள் எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய சலுகைகள் இல்லாதனால ஏழை எளிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மறுபடி செதறி கிடக்கிற இந்த ஆட்சி எல்லாரும் ஒன்று சேர்ந்து சின்னம்மாவோட தலைமையில் நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அம்மா இருக்கிற தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு சீரும் சிறப்புமாக ஒரு ஆட்சியை பலமாக வச்சுருந்தாங்க. அம்மா மறைவுக்கு பின்னால் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு அவதிக்கு உள்ளாயிட்டாங்க. எங்கள் பஸ்ஸில் போக முடியல, பாலியல் தொல்லை, ஒரு ஆஸ்பத்திரி போக முடியல, டாக்டர்கிட்ட பிரச்சனை, போகிற எல்லாம் இப்போ தமிழ்நாடே சீர் குலைஞ்சு போயிடுச்சு. நம்ம அடுத்த சின்னம்மா நம்ம சின்னம்மா வந்தாங்கன்னா அம்மா நினைத்த இந்த 100 ஆண்டு கால ஆட்சி கண்டிப்பாக கைப்பற்றி வரும் காலத்தில் தமிழ்நாடு மீண்டும் கையெடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல உறுதுணையாக இருப்பாங்க. அதனால் மக்கள் எல்லாருமே ஒத்துழைச்சி வர்ற அம்மாவின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு எல்லா கட்சிக்காரரும் ஒன்று சேர்ந்து சின்னம்மா ஆட்சிக்கு நம்ம கொண்டு வந்தால் மீண்டும் நம்ம பழைய அம்மாவின் ஆட்சி மலர்ந்து வர ஒரு பெரிய பாதுகாப்பாக இருப்பாங்க. அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவில் கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா இருக்கும்போது எவ்வளோ சலுகை இருந்துச்சோ அந்த சலுகையெல்லாம் இப்போ இல்லை. எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் இருக்குது. அது இல்லாமல் அம்மா பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ரொம்ப கலாட்டா பண்ணுறாங்க. அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் வந்தால் அம்மாவுடைய தலைமையில் 2026 அம்மா வந்தால் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் நல்லாயிருப்போம். எல்லா சலுகையும் எங்களுக்கு கிடைக்கும். இந்த நன்னாளிலே அம்மா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் அம்மாவின் ஆசைப்படி சின்னம்மாவின் வழிநடத்தின்படி அடுத்த ஆட்சியானது சின்னம்மாவினுடைய அனைவரும் சேர்ந்து பணியாற்றி மகத்தான வெற்றி அடைவோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக வெற்றி அடைய போகிறோம். அதற்காக கட்சியில் உள்ள அனைவரும் சின்னம்மாவுடன் சேர்ந்து பயணித்து கட்சியை வெகுவாக வெற்றி பெற வைப்போம் என்ற நம்பிக்கை இருக்குது. இந்த நாளில் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு மிக மகிழ்ச்சி அடைகிறேன்.